நான் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பஸ்ஸில் போயிட்டுருந்தேன். அதாவது வேலை முடிச்சு பஸ்ஸில் வந்துட்டுருந்தேன். பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டேன். என்னோடய வீட்டுக்கு வந்துட்டுருந்தேன். அப்போ வந்து ஆன் த வே ஒரு ஸ்டாப்பில் வந்து நின்றுச்சு. ஒரு அம்மாவும் பையனும் ஏறினாங்க. அந்த பையன் வந்து ஸ்கூல் படிக்கிற பையன். ஒரு எல்கேஜி 1வது 2வது அந்த மாதிரி வயசுள்ள பையன் ஏறினா. என் பக்கத்தில் 2 சீட் காலியாக இருந்துச்சு. வந்து உக்காந்தாங்க, பேசிட்டு வந்தாங்க. கண்டக்டர் வந்தாங்க, டிக்கெட் எடுத்தாங்க, எல்லாம் ஓகே. அந்த டிக்கெட்டை வந்து அந்த பையன் கையில் கொடுத்துட்டு, இப்போ சந்தோஷமா அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. என்னடா அந்த பையனை பார்த்து இப்படி கேட்குறாங்க? ஏன்னா என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்கல்ல, சத்தமாக கேட்டாங்க. ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு நான் திரும்பி அவன் முன்னே உட்காந்துட்டேன். உனக்காக தான் நான் வந்தேன், ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேன்ற அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அது அப்போ செல்லமாக கேட்டிருக்காங்க, விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லிகிட்டே வராங்க அந்த பையன்கிட்ட. ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்க பையனோட ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு ஒரு பஸ் ஸ்டாப், அந்த ஆன் த வேல பஸ் ஸ்டாப் அவங்க வீடு அங்கேயே தான். பஸ் ஸ்டாப் இருந்திருக்கு. இவன் அந்த பஸ்லாம் போகிறத பார்த்துட்டு எனக்கு பஸ்ஸில் போகணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னோன்னே, அவங்க அம்மா வந்து ஒரு த்ரூ பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி அந்த ஸ்டாப்பில் நிறுத்தி ஏறி திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பஸ் ஸ்டாப் வரும். அந்த ஸ்டாப்பில் வந்து இறங்கி திரும்பவும் ரிட்டர்ன் போகிற பஸ்ஸில் வீட்டுக்கு போகிறாங்க. திரும்ப பின்னாடி ஒரு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போகிறாங்க, திரும்ப அதே ரூட்டில். எனக்கு பார்த்தோன்னே என்னடா இது சின்ன பையன் கேட்டான்றதுக்காக சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து அவன் கேட்டான் அப்படின்றதுக்காக அங்கேருந்து இங்கே வந்துட்டு திரும்பவும் இங்கேருந்து பஸ் ஏறி அவங்க வீட்டுக்கு போகிறாங்களே அப்படின்னு பூரிச்சு போய், நம்ம இந்த 2K கிட்ஸ் எல்லாம் கில் பண்ணிகிட்ருப்போம்ல, அதே மாதிரி இந்த 2Kல இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான மதரா அப்படின்னு பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே இறங்கினப்போ, வணக்கம், இது எல்லாருக்கும் நல்லா இருக்கும் பாட்காஸ்ட். நான் மஹி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ அந்த சின்ன பையனும் அம்மாவும் பஸ்ஸில் வந்த கதை சொல்லல. ஸோ அதே மாதிரி இன்னொரு பஸ்ஸில் வந்த கதை. நான் அதே மாதிரி இன்னொரு நாள் மார்னிங்கு நான் வேலைக்கு போகிறதுக்காக, ஆஃபீஸ் போகிறதுக்காக ஒரு பஸ்ஸில் ஏறிட்டேன். நின்றுட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் இறங்க போகிற ஸ்டாப்னால இந்த ஸ்டெப் கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தேன். என்னோடய ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஸ்டாப்பில் அந்த பஸ் நிற்கிது. ஒருத்தன் வந்து ஏறினா குடுகுடுன்னு ஏறிட்டு, சாரி என் கூட ஏறினா அந்த ஸ்டாப் வந்து நான் டக்கு டக்குன்னு இறங்கி, அவன் ஃப்ரெண்ட் அந்த தூரத்தில் நின்றுருந்தான். ஒரு கெட்ட வார்த்தையில் பயங்கரமாக கத்திட்டு வாடா அப்படின்னா. நான் எனக்கு என்னடா இவன் இப்படி கத்துறான்? அதுவும் அந்த காலேஜ் பையன், பேகு, செருப்பு, ஐடி கார்டெலாம் போட்டிருக்கான். அந்த கண்டக்டர்லேருந்து அங்கே உக்காண்ட்ருக்க லேடிஸு, அந்த ஒரு பெரிய ஐயாலாம் இருந்தார். அவர்லாம் அப்படி அந்த பையனை அப்படி ஒரு 2 நிமிஷம் அப்படி உத்து பார்த்துட்டே இருந்தாங்க. அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டான். அவன் ஃப்ரெண்டு அங்கேருந்து வந்தான் சிரிச்சுட்டே. வந்துட்டு ஏதோ பேசினாங்க. அப்பவும் கெட்ட வார்த்தையிலே பேசிக்கிட்டாங்க. அப்புறம் திரும்பவும் அவனும் கெட்ட வார்த்தையிலே திட்டிட்டு போயிட்டான். என்னடா இது பப்ளிக் பிளேஸு, பசங்களுக்குள்ளே பேசிக்கிறது தான். நான் பேச மாட்டாங்க, எல்லோரும் வாயை திறந்தா பொன்மொழிகள் வரும்னு நான் சொல்லலை. பேசிப்பாங்க. ஆனால் இவ்வளோ ஓப்பனாக பப்ளிக் பிளேஸில் எல்லோரும் இருக்காங்க. அதுவும் ஒரு 18, ஒரு 22 வயசு பையன், ஒரு 20 வயசு பையன் எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி கத்துறான். காலேஜ் பொண்ணுங்க இருக்குது, ஸ்கூல் எல்லோரும் இப்படி கத்துறாங்க. அவன் கூச்சமே படல. பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவனும் கண்டுக்கல, நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படின்றத. அவனும் பார்த்து பெருசாக அது ரியாக்டும் பண்ணல. அது கேஷுவலாக நம்ம ஏதோ வாங்க நல்லா இருக்கீங்க அந்த மாதிரி பேசுனதை எடுத்துக்கிட்டு அவனும் விட்டான். எனக்கு பார்க்குறக்கு என்னடா இது இப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் இப்போ எதுக்கு இந்த 2 ஆர்க்கையும், அதாவது அந்த ஸ்கூல் பையனோட அது சின்ன பையனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவங்க அம்மா வந்து அவன் கேட்டதெல்லாம் கொடுக்கணும், அவனுக்கு சின்ன அதை அப்பப்போ பூர்த்தி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குற ஒரு அம்மா. இவனும் அவங்க வீட்டில் நிறையா நல்லது சொல்லி கொடுத்து கெட்டதை சொல்லி கொடுத்து வளர்ந்த ஒரு பையன். இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான், அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. இந்த 2த்துக்கும் எப்படி பார்க்குறாங்க, அதாவது நான் இந்த 2 இன்சிடென்ட் நடக்கும்போது நான் இருக்கேன், நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றது, அதாவது என்ன மாதிரியே இன்னும் நிறைய கண்கள் வந்து ஒருத்தரை வந்து எப்படி பார்க்குறாங்க, நம்மளை வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத வந்து நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நடந்த விஷயங்கள், அதாவது நம்மளை வந்து ஒருத்தங்க எப்படி பார்க்குறாங்க, நம்ம ஒருத்தங்களை எப்படி பார்க்குறோம் அப்படின்றத வந்து இதை கம்பேர் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த ஒரு 2 டேஸ்க்கு நீங்கள் இதை எப்போ கேட்குறீங்கன்னு தெரியாது, மயில்சாமி அப்படின்னு ஒரு ஆக்டர் வந்து ரீசெண்டாக பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னு சொல்லி அந்த நியூஸ் வருது. எனக்கு இதை ஏன் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா, நான் வந்து சினி ஃபீல்ட்லேயோ இல்லை அவர் கூட ஒர்க் பண்ணியோ
தெரியும். அப்படி இல்ல நான் வந்து ஒ சராசரியா இப்ப நீங்கலாம் எப்படி டிவி பார்க்குறீங்களோ, அதே மாரி நான் ஏதோ ஒரு காமெடிலயோ, ஏதோ ஒரு டிவி ப்ரோகிராம்லயோ நான் பார்த்துருக்கேன். ஸோ, அது பார்த்ததோட சரி, இந்த மாரி ஒரு மனுஷன் சினி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாப்புலன்னு தெரியும். போயிட்டாங்க அப்படிங்கும்போது, ஐயோ! தெரிஞ்ச ஆளு என்னடா நேத்து பார்த்துட்டு இருந்த ஆளு இன்னைக்கு போயிட்டாரே! அப்படின்ற மாரி ஒரு 10 நிமிஷம் ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா, ஓ அந்த அந்த அன்னைக்கு ஃபுல்லாவே நியூஸ் வந்து அதுதான். எல்லாருமே வந்து இந்த மாரி மயில்சாமி மறைவு, மயில்சாமி வந்து அது பண்ணாரு, இது பண்ணாரு. நார்மலா வந்து யாருனாவது இறந்துட்டா வந்து யாரும் இருக்கும்போது யாரும் சொல்ல மாட்டோம். அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அவர் நல்லது, அவர் இப்படிப்பட்டவர் அப்படியெல்லாம் சொல்லுவோம்ல. ஆனா உண்மையாவே வந்து இவருக்கு வந்து நெறைய என்னடா ஒரு காமெடி ஆக்டர் இறந்துட்டாங்க. சரி ஓகே. ஆ நமக்கு பெருசா ஃபீல் ஆகல. ஏன்னா நான் அவர் கூட ரொம்ப க்ளோஸ் டூ அந்த மாரி இருந்ததில்ல. ஜஸ்ட் பார்த்து ஒரு பார்வையாளரா, ஒரு வியூவரா தெரியும். அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனா அந்த அன்னைக்கு நியூஸ் வந்து ஃபுல்லாவே இவரு தான். என்னடா அப்படின்னு பார்க்கும்போது, இவர் நெறையா நல்லது பண்ணியிருக்காரு. நெறையா ஹெல்ப் பண்ணுவாரு. அ இவர்கிட்ட இல்லன்னா கூட வாங்கி இன்னொருத்தங்களுக்கு தருவாங்க. அந்த மாரி தொடர்ந்து சொல்லும்போது, ச்சே! ஏதோ பண்ணியிருப்பார் போலப்பா. அதனால தான் எல்லாம் சொல்றாங்க. பண்ணாம யாருனா சொல்லுவாங்களா? அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி விவேக்ன்னு ஒரு ஆக்டர் இருந்தாரு. அவரும் இது மிஸ் ஆயிட்டார். பாஸ்ட் அவே. ஸோ இந்த மாரி நல்ல நல்ல மனுஷங்க வந்து யாருமே இருக்க போறதில்ல. ஆனா எல்லாரும் போனாலும் அவங்கள பத்தி பேசுறாங்க. அவங்க இருந்ததுக்கப்புறமும் போனதுக்கப்புறமும் அவங்கள பத்தி பேசுறாங்க. அவங்க நல்லதெல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா நம்ம இங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்மள பத்தி எத்தன பேர் பேசுவாங்க? இப்போ வந்து ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. நீ வந்து ஒரு கெரியர் அதாவது ஒரு ஒரு இத சூஸ் பண்ணிக்கோ. நீ பண்ற வேல தான் உன்ன யாருன்னு அடையாளப்படுத்தும். இப்போ ஒரு தெருவுல போஸ்ட் மாஸ்டரா இறந்துட்டாங்கன்னா, அவர் பேர் சொல்ல மாட்டாங்க. அவர் போஸ்ட் மாஸ்டரா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அத பத்தி தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா எப்படி இருக்கணும்? அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதாவது நம்ம இந்த ப்ரொஃபஷனு நான் வந்து இவ்வளோ டிகிரி முடித்தேன், இவ்வளோ இது பண்ணேன், இவ்வளோ அது பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம அதாவது நம்ம ஹார்ட்டு, நம்ம சோலை எவ்வளோ பியூரா வச்சுக்கணும். அதாவது நம்ம ஒருத்தவங்க முன்னாடி எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வந்து இன்னொருத்தங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து இ உண்மையாவே பியூர் ஹார்ட்டடா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் பர்சனலா நான் வந்து டெஸ்ட் பண்ணேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த 2 ஆர்க் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஒருத்தங்க வந்து அது இப்போ இருந்து வளரும்போது தான் அது தோணும். இப்போ எல்லாமே குடுத்து அந்த பையன் வளர்றான். அ ஸோ அவனுக்கு வந்து எதா இருந்தாலும் ஷேர் பண்ணிப்பான். ஸோ அந்த மாரி நல்ல சூழ்நிலைகள், இல்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம கரெக்ட்டா அந்த பில்ட் ஆகும்போதே கரெக்ட்டான அந்த தாட்ஃபுல்லா ஒருத்தங்க பப்ளிக்ல எப்படி இருக்கணும், அதாவது எப்படி பிஹேவ் பண்ணணும், அ நம்மள எப்படி பியூர் ஹார்ட்டடா வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தோணுச்சு. ஸோ இவர பார்க்கும்போது இந்த மாரி நெறைய பேர் இல்லாம போறாங்க. ஸோ அப்படி இல்லாம போகும்போதும் எப்படி ஒருத்தங்க அவங்களோட வாழ்க்கைய எப்படி அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த பையன் வந்து நான் கெட்ட வார்த்தை பேசினனால அவன் நல்ல பையன்னு கெட்ட பையன்னு சொல்லல. அ இவங்க இந்த பையன் சின்ன பையன், இவங்க அம்மா வந்து இவன கூட்டிட்டு போனனால நான் வந்து அவங்கள நல்லவங்கன்னு சொல்லல. ஸோ ஆனா எப்படி வளரணும்? ஒரு ஒரு நம்ம சொசைட்டி முன்னாடி நம்ம எங்க எங்க போனாலும் நம்ம எண்ட் ஆஃப் தி டே நம்ம சொசைட்டிக்குள்ள நம்ம சுத்தி இருக்கவங்க, நம்ம சித்தப்பா, சித்தி, ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிள்குள்ள தான் அந்த சர்க்கிள்குள்ள தான் இருக்க போறோம். யாரும் காணாம தொலைஞ்சு போறது கிடையாது. ஸோ அதுக்குள்ள தான் இருக்க போறோம். ஸோ அவங்க முன்னாடி அதாவது நம்ம பார்க்குறவங்க முன்னாடி எப்படி இருக்கணும்? ஆ ஒருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லா, ஒருத்தங்களுக்கு நம்மள பார்க்கும்போதே ஒரு மாரி மரியாதை வர மாரி எப்படியெல்லாம் இருக்கணும்? அப்படின்றது இந்த மாரியெல்லாம் யாருனா சொல்லும்போதும், இந்த மாரி யாருனா மிஸ் பண்ணும்போதும் தான் நான் வந்து நானும் ரியலைஸ் பண்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது அவங்களும் ரியலைஸ் பண்ணாங்க. ச்சே! ஆமாடா! எனக்கு இப்ப அவரு இறந்துட்டாரு அப்படின்றதெல்லாம் ஓகே. ஆமா மிஸ் ஆயிட்டாரு. ச்சே! ஒருத்தர் இறந்துட்டார்றா! அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஆனா அவரு பண்ண நல்லதெல்லாம் சொல்லும்போது, பரவால்ல ஏதோ நல்லதெல்லாம் பண்ணியிருக்காருப்பா! அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் வந்து சொல்றேன். ஸோ நம்ம இருக்கிற வரையும் நம்ம வந்து இத பண்றோம், அத பண்றோம்ன்னு இல்லாம, ஒருத்தங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா, பியூர் ஹார்ட்டடா நாம இப்ப ஹெல்ப்ஃபுல்லானா ஒருத்தங்களுக்கு காசு குடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளால முடிஞ்ச ஒரு ஒரு நல்ல குட் வேர்ட்ஸு அவங்களுக்கு அ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்மளோட நல்ல ஒரு குட் வைபு, நம்ம குட் தாட்டு இத வந்து ஷேர் பண்ணாலே போதும். ஸோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் இதுல சொல்ல
விரும்பினேன். ஸோ இதோட நான் கிளம்பிக்கிறேன். அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரையும் நீங்கள் எல்லாரும் உங்களோட வேலையை பாருங்கள். நான் அப்லோட் பண்ண நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ இந்த பாட்காஸ்ட் கேளுங்க. இது எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் பாட்காஸ்ட். நான் மஹி பேசிகிட்டு இருக்கேன். டாட்டா பாபாய், see you, take care of yourself.